ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே இந்த மாதிரி மணலாக நெய் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு பாலை நல்லா காய வச்சுக்கிறணும். காய வச்சோன்னே மேலே ஆடை படரும். தண்ணி ஊற்றாமல் காய வச்சிங்கன்னா ஆடை படர்ந்தோன்னே எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றலாம். இந்த ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நாங்கள் 1 மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம். எங்களுக்கு 2-3 டப்பா கிடச்சிது. எங்கள் வீட்டில் மாடு இருக்குது. அந்த பால் காய்ச்சினால நெய் ஆடை நிறைய கிடச்சிச்சு. இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது மாவு மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இன்னும் 2-3 தடவை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா நெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் வெண்ணெய். அந்த வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சட்டியில் தண்ணி வச்சு அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க, நிறையா போட்டிங்கன்னா தெரிச்சிரும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிடுவோம். கழுவிட்டு தண்ணியை இருத்துட்டு அடுப்பில் வச்சிடணும். அதே சட்டியில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகிக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலை, 2 கல் உப்பு, கொஞ்சம் சீரகம், 2 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா நெய் வேக விடணும். இது நல்லா கொதிக்கும், நல்லா வாசனை வரும். இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் சிம்முலேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கி வந்துடும். நல்லா கொதித்தோன்னே கொஞ்சம் சத்தம் வராமல் இருக்கும். அப்போ கொஞ்சம் முருங்கை இலையை போட்டிங்கன்னா சட சடன்னு சவுண்டு வரும். இப்போ நெய் தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இந்த பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.